இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதாவது அதிமுக ஊழல் சக்தி என்றும் மத்திய அரசிற்கு அடிமை என்றும் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்தார். அதற்கு அதிமுகவின் சார்பாக தற்பொழுது கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவினுடைய ஐடி விங் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் பனையூர் பண்ணையார் அவர்களே என்று தொடங்கியுள்ளது. அதில் ஊழல் என்பது சட்டவிரோத பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என்ற ஒரு கடுமையான ஒரு பதிலடியை அதிமுக அளித்துள்ளது. மேலும் மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம்தான் அதிமுக என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்தது வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா என்ற ஒரு கேள்வியையும் அதிமுக எழுப்பியுள்ளது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா என்றும் அதில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதிமுகவினுடைய பதிலடியில். அதற்கு அடுத்தபடியாக ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்கி அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் பண்ணையூர்காரரே என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுகவின் அறிக்கையில். மேலும் அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா என விஜயை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதிமுக சார்பாக. மேலும் நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்கள் செய்யும் நீங்களும் ஒரு காரணம் தானே. அதற்கான பிரயாசித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் இருந்துவிட்டு 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தை மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடையா என்ற ஒரு கேள்வியும் அதிமுக விஜய் நோக்கி எழுப்பியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததை எல்லாம், பனையூரில் ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு இறுதியாக அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தன்னுடைய ஃபேன்ஸை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவோ இருக்கும் தாவேகா தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக் கூடாது என்று அந்த அறிக்கையில் கடுமையான ஒரு விமர்சனத்தை அதிமுக மீண்டும் பதிலடியாக கொடுத்துள்ளது. அதாவது பனையூர் பண்ணையார் அவர்களே என்றுதான் அந்த அறிக்கையை ஆரம்பிக்கிறது. இன்று விஜய் அவருடைய நடைபெற்ற அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக ஊழல் சக்தி என்றும் மத்திய அரசுக்கு அடிமை அதிமுக என்று அவர் குறிப்பிட்டதற்கு தற்பொழுது பல்வேறு விஷயங்களை விஜய் சார்பாக சுட்டிக்காட்டி தற்பொழுது அதிமுக ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.